ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து மண்ணே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ 90s கிட்ஸ் மண்ணே சொர்க்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஹிடன் கல்ச்சர், ஹிடன் திங்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஹவு கனெக்டட் மண்ணே சொர்க்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கனெக்டட்? பேர் சொல்லும்போது நேட்டிவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? எதனால அந்த மண்ணே சொர்க்கம்ன்ற ஒரு எமோஷனல் ஃபீலிங்கும் அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா மண்ணே சொர்க்கம் 96 பண்ணி முடிச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து இன்ஸ்பிரேஷன் என்னன்னா ஒரு கான்டெஸ்ட் நடந்தது அந்த டைம், சாயில் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நடந்தது. ஸோ இது வந்து பியூர்லி அந்த மெயினாக வந்து இதுக்காக தான் எடுத்தது, அந்த கான்டெஸ்ட்காக தான் எடுத்தது. ப்ளஸ் ஒரு சோசியல் மெசேஜ் ரெண்டுத்தையும் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தான் மண்ணே சொர்க்கம். இன்னொரு ஃபேக்ட் என்ன சொன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ப்ராஜெக்ட் எங்கள் இதுலேயே. 2 வீக்ஸில் பண்ணி முடித்தோம் எல்லாத்தையுமே. அதாவது லிரிக்ஸ் ஒரு 1-2 days எடுத்துக்கிட்டோம், மியூசிக் ஒரு 3 days, மியூசிக் அண்ட் ஃபுட் ஃபைனல் டேஸில் வந்துருச்சு. அகைன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான லொக்கேஷன், அகைன் கோபி. என்னாச்சு, அந்த மியூசிக் வந்ததுல இருந்து ஒரு நம்ம என்னோட ரிலேட்டிவோட ரிலேட்டிவ் அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து பிட்டை மட்டும் அந்த மியூசிக்கோட பாட்டை மட்டும் கொடுத்துட்டு அவர் கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. அவர் கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்து இங்கேயே எல்லாமே அகைன் இட்ஸ் ரிமோட் மாதிரி எல்லாத்தையும் போட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு, டான்ஸ் தெரிஞ்சவங்க வாங்கன்னு சொல்லி போட்டோம். ஸோ இதுலேயும் ஸ்ட்ரகிள் நடந்தது. ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்களை போட்டிருந்தோம், அங்கே கொரியோகிராஃப்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ 2 ஃபீமேல் லீடு 2 மேல் லீடு. ஸோ ஒரு மேல் லீடு ஒரு ஃபீமேல் லீடு வந்து கடைசி நேரத்தில், அதாவது நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு வரல அப்படின்ட்டாங்க. சோ அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? லைக் எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது நான் கேமராக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு எல்லாமே ரெடி, நெக்ஸ்ட் டே ஷூட் அப்படிங்கும்போது நமக்கு ஷூட்டிங் வந்து நீங்க லொகேஷனுக்கு வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க அந்த சாங்கை பாத்தீங்கன்னா அதுல ஒரு டேம் ஷூட் பண்ணிருப்போம். அந்த டேம் இட்ஸ் நாட் அலோட் ஃபார் பப்ளிக். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த பெர்மிஷன் வாங்கி லெட்டர் வாங்கி அதுவும் எடுத்தோம். ஒரு கொடிவேரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபால்ஸ் கோபியில், அங்கேயும் வந்து பெர்மிஷன் வாங்கி லெட்டர் வாங்கிட்டோம். 2 இடத்துலையுமே வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ கடைசி நேரத்தில் வந்து கடைசியாக கிடைச்சவங்க தான். இப்போ எப்படின்னா 2 ஃபீமேல் லீடில் ஒரு ஃபீமேல் லீடு இல்லை, அப்போ இன்னொரு ஃபீமேல் லீடு இருக்காங்க, அவங்க காயத்ரி. ஸோ அவங்ககிட்ட சொல்லி இது யார்த்தவங்க வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் டான்ஸ் தெரியாதுன்ட்டாங்க. பிரச்சனையே இல்லை, வாங்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி மேல் லீடு இன்னொருத்தர் வரலன்ட்டாரு. அவரு ஏதோ பர்சனல் இஷ்யூ சொல்லிட்டு அந்த மேல் லீடு நானே பண்றேன், வா என்ன பண்றது. சோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் போச்சு. பாட்டு கலந்து ஆக்டிங்கும் நீங்க வந்து கூட சேர்ந்து பண்ணிருக்கீங்க. அப்போ 2 இதுலயும் வந்து உங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்கும். 90s கிட்லயும் உங்களை பார்க்கலாம், மண்ணே சொர்க்கம். ஆக்சுவலா நான் மண்ணே சொர்க்கம் பியூர்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அங்கேயும் இந்த மாதிரி வரும்போது அஃப்கோர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நம்மளும் அதே மாதிரி இறங்கிட்டோம். ஸோ அதையும் பண்ணி முடிச்சோம். அது வந்து நைட்டோட நைட்டாக ட்ராவல் பண்ணி. ஸோ அந்த மண்ணே சொர்க்கமோட கரு என்ன, அது நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணும். மண்ணே சொர்க்கம் வந்து இப்போது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக நீங்கள் சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க, என்ன வச்சு சொல்லுவீங்க அதை? ஸோ நம்ம மண் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ மண்ணு தான் மூலாதாரம். ஸோ அதுதான் அந்த சாங்கோட கருவே. நீங்கள் எது எடுத்தாலும் மண்ணு தான். நீங்கள் மண் இல்லைன்னா நீங்கள் மண்ணில் தான் ஃபுட்டு வருது, உங்கள் சாப்பாடு வருது, மண்ணில் தான் வீடு இருக்குது. ஸோ எல்லாமே மண்ணு தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சாங் அதையும் நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய டீகோட்ஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒவ்வொரு சாங் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணே சொர்க்கம் பார்த்தீங்கன்னா செம்ம டீகோடிங் இருக்கும். நீங்கள் மண்ணை கெடுக்கிறது என்னாலும் மாறாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவது. மண்ணோட மண்ணாகும் 4 வரும் தெரியாது. இது வந்து லிரிக்ஸ் வந்து அசோக் தான், எங்களோட ஆஸ்தான லிரிக்ஸ் வந்து அசோக். அவரையும் வந்து அவர் தான் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம கேட்குறதெல்லாம் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் அப்படியே உள்வாங்கி நம்மளுக்கு ஒரு ரிலீசஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இது எப்படின்னா நாங்கள் மண் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆஸ்தானமாக இருக்குது, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி அதுவும் நாங்கள் ஃபுல்லாக எழுதணும். நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படி அந்த சாங் ட்ராவலே மண்ணை பற்றி தான் அப்படியே போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விவசாய பூமியில் பண்ணிருப்போம், அப்புறம் ஆற்றுல பண்ணிருப்போம். ஸோ அப்புறம் வந்து பானை செய்வாங்கல்ல, அங்கேயும் போய் எடுத்தோம். ஸோ அந்த பானை எப்படி உருவாகுது, சிலைகள் எப்படி உருவாகுது, நீ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருப்போம், எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்போம்.
அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு இடுகாடும் இடுகாடும், அதுவும் okay. கவர் பண்ணியிருப்போம் அந்த சாங்கில். அங்கே அந்த முடிகிற ஒரு மொமெண்ட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ லைக் இவ்வளோ எமோஷ்னல் ஏன் இந்த மியூசிக் பிளாட்ஃபார்ம், இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்குது, எதனால இவ்வளோ ஒரு பெரிய கனெக்ஷன் உங்களுக்கு அது இருக்குது? லைக் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கும்ல, நான் இதுக்குள்ளே போகணும்னு நினச்சேன், இல்லை என்னோட பிரதிபலிப்பு, என்னோட சைல்டுஹுட்டோ, நான் ஒன்று கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ண அது போய் சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மியூசிக் பற்றி கேட்டிங்கன்னு தெரியாது. எனக்கு ஓகே. சரணம், பல்லவி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஒரு மியூசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக் எப்படி மக்களோட கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு தீம் எடுத்துக்கிறீங்க, எக்ஸாம்பிள் 90s கிட்ஸ் இல்லை மன்னே சொர்க்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எப்படி நம்ம மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த பல்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதாவது இந்த மாதிரி கொண்டு போய் கன்வே பண்ணோம்னா அதோட அர்த்தமும் அவங்களுக்கு ரீச் ஆகணும். எனக்கு இந்த மாதிரி இப்போ மன்னேஸ்வரம்லாம் பியூர் அண்ட் பியூர் இதுதான், மக்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் மட்டும்தான். மற்றபடி அதில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி தான் போச்சு. அகைன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி அகைன் இது மியூசிக் இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் டு ரீச். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மியூசிக் ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சுன்னா திருப்பி கேட்பாங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 1%, 0.5% கூட அது இம்பாக்ட். ஓகே உனக்கு குப்பை போடுறோம், மண்ணு கெட்டுரும் அப்படின்னு நினைச்சாலே பெரிய விஷயம். ஒரு மண்ணை பார்க்குறோம், ஓகே ஒரு காலியாக ஒரு மண்ணை பார்க்குறோம். ஒன்று நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டு போகிறீங்க, அந்த கொட்டையை நார்மலாக ரோட்டில் போடாமல் ஒரு மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா மரமாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ மண்ணு நமக்கு எவ்வளோ வேல்யூபிள், அது இல்லை நம்ம ஆத்தோட மண் எங்கேயும் சேராது அப்படி. அந்த நீங்கள் லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொஞ்சம் இதாக டீப்பாக போனீங்கன்னா அது நம்ம எதுக்காக சொல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆற்றுல மண் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். ஸோ எல்லாமே ஒரு இது தானே, நம்ம ஈகோ சிஸ்டம் தானே. ஸோ அதுதான் நாங்கள் அந்த சாங்கில் புரிய வச்சது. ஸோ அகைன் அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இதுனா இந்த சாங் வின் பண்ணுச்சு அவார்டு. ஸோ இயற்கையின் ஒரு டீம் ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடத்தினாங்க. ஸோ சோசியல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாங் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயர் மிஸ்டர் மார்க் ரெட்டி அவர் மியூசிக் டைரக்டர். ஸோ சென்னையில் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது.